ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 145:19 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட அவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆமையாகவே நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய தேவன் செய்கிறவராக இருக்கிறார். யாருடைய விருப்பத்தை தேவன் செய்கிறார் என்று வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு பயந்தவர்களுடைய என்று சொல்லப்பட்டிருக்காமையாகவே தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும்போது அவன் என்ன விரும்புகிறானோ அந்த காரியத்தை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். வேதத்தில் கூட கானானிய ஸ்திரீ தேவனிடத்தில் சுகத்தை கேட்கும்படியாக விருப்பத்தோடு கூட தேவனுக்கு பயந்து அவர்கள் அந்த சுகத்தை மகளுடைய சுகத்துக்காக அவர்கள் அவரிடத்தில் சென்றார்கள். அப்போது அவர்கள் உள்ளத்தில் இருந்த விசுவாசத்தை பார்த்து தேவ பயத்தை பார்த்து தேவன் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். சாலமோன் இடத்துல ஞானத்தை கொடுப்பதற்கு முன்பாக அவனுடைய விருப்பம் என்னவென்று கேட்டு தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அதுபோல் நம்முடைய விருப்பங்களை தேவன் அறிந்தவராக நம்மிடத்தில் என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். தமக்கு தேவனுக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய விருப்பங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் சாலமோனுடைய விருப்பத்தையும் தேவன் செய்து கொடுத்தார். கானானிய ஸ்திரீனுடைய விருப்பத்தையும் தேவன் செய்து கொடுத்தார். அதுபோல் அநேகருடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற்றி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை அநேக விருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நமக்குள் தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்றால் தேவ பயத்தோடு கூட நீங்கள் வாழும்போது மெய்யாகவே உங்களுடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். தேவனிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த வேத வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்கு பயந்திருங்கள். அப்பொழுது உங்களுடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற்றி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கூப்பிடுதலை கேட்கிறது மாத்திரமல்ல, அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலை ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவ பயத்தோடு இருக்கும்போது தேவன் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அநேக விருப்பங்களோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவ பயத்தோடு கூட நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனிடத்தில் உங்கள் விருப்பங்களை அறிவிக்கும் போது தேவன் மெய்யாகவே உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பன், இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து எங்களுடைய விருப்பங்களை உமக்கு அறிவிக்கும் போது நீர் எங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன், எங்களை ரட்சிக்கிற தேவன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்ததற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய விருப்பங்களையும் நீர் நிறைவேற்றி கொடுக்க போகிறதற்காக நன்றி. அவர்களுடைய கூப்பிடுதலை நீர் கேட்கிறதற்காக நன்றி. அவர்களை ரட்சிக்கிறதற்காக நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து நீர் நடத்துங்க. இன்னும் தேவ பயத்தை எங்களுக்குள்ள நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.